கள்ளக்குறிச்சியில் இருக்கேன். கோடைக்காலத்தை பொறுத்தவரைக்கும் கள்ளக்குறிச்சியிலும் சரி, பொதுவா தமிழ்நாட்டிலயும் சரி இந்த கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடியே வெயில் வெப்பநிலைகள் அதிகமா தான் இருக்கு. இத நம்ம குறைக்கணும், நம்மள நம்ம பாதுகாத்துக்கணுன்றப்ப நம்ம டீஹைட்ரேட் ஆகாம இருக்கணும். யாராக இருந்தாலும் டீஹைட்ரேஷன் தான் ஏஜ்டா இருக்கும். இப்ப எங்க ஏஜுக்குமே அந்த டீஹைட்ரேஷன் ஒரு பெரிய இதா இருக்கு. அப்ப நம்ம வாட்டர் இன்டேக் அதிகமா பண்ணிக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வெட் ஆயிட்டு வெளில போதோ, அத நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். குளுக்கோஸ் லெவலும் குறையக்கூடாது. அப்ப டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், இல்ல வாட்டர் இன்டேக்கா இருக்கட்டும், இத நம்ம அதிகப்படுத்திட்டே போணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ அட்லீஸ்ட் ஒரு ஒரு 200 எம்எல்லேருந்து 300 எம்எல் தண்ணிய நம்ம கண்டிப்பா குடிச்சிடணும். அத நம்ம பண்ணாம இருக்கிறதுனால தான் இந்த சடனா வர இந்த ஹார்ட் அட்டாக்ஸு, வெயில்னால வர பாதிப்புகள் அதிகமா இருக்கு. அதேமாரி வீட்ல இருக்கப்பயும் சரி, ஏசி யூஸ் பண்றதுனால நம்ம தப்பிக்கிறோம்னு நெனைக்கிறோம். ஆனா ஏசி யூஸ் பண்றப்ப அதிக ஹீட் ஜெனரேட் ஆகுது. அதையுமே நம்ம ஃபுட்டு இந்த லிக்விடா சாப்பிடுறப்பயும் சரி, சாலிட் ஐட்டமா சாப்பிடுறப்பயும் எந்த அளவுக்கு வாட்டர் கன்டென்ட் அதிகமா இருக்கிற மாரி சாப்பிட்டோம்னா, ஓரளவுக்கு இந்த சம்மர் ஹீட்லருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். மெயினா இந்த 60 ப்ளஸ்ஸா இருக்கவங்க அந்த 12 மணிலேருந்து 4 மணிக்கு வெளியில போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். அதனால தான் இந்த ஹீட் ரிலேட்டடா வர இஷ்யூஸும் சரி, டைரக்ட்டா, இன்டைரக்ட்டா வர ஹெல்த் ரிலேஷனும் சரி, இதுலருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்போ கோடைக்காலத்த நம்ம இது பண்றப்போ, வாட்டர் இன்டேக்கையும் டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கிட்டாவே இதுலருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நன்றி.